ஹாய், டுடே மீஷோவில் எப்படி லிஸ்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன். ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரிக்குள்ளே போய்க்கோங்க. அண்ட் தென் நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன கேட்டகரி அந்த கேட்டகரி லிஸ்ட் பண்ணுங்கள், பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஸ்டிக்கர்ஸ்னால் கரெக்டாக ஸ்டிக்கர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், அதுவே வந்துடும். நான் இப்போ வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சுவிட்ச் பேனல் ஸ்டிக்கர் லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு என்னவோ அதை நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு தென் ப்ராடக்ட் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். அப்லோட் கொடுத்துட்டு கேலரி கொடுத்துங்க. அதுவும் உங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க முன்னாடியே ஸ்டார்டிங்கில். அதை அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுக்குறது தான் மெயின் இமேஜ், அதுதான் எல்லாருக்கும் காமிக்கும். அதுக்கப்புறம் 2-3 ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிங்க எக்ஸ்ட்ரா விசிபிலிட்டிஸ்க்காக. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் நேம், இதுதான் டைட்டில். நான் ஏற்கனவே டைப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆப்ஷனல்லாம் உங்களுக்கு வேணுன்னா கொடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு கொடுக்கல. அண்ட் தென் வெயிட், உங்களுக்கு கரெக்டான வெயிட் தெரியுன்னா கொடுங்க, அப்படின்னா எஸ்டிமேட்டாக கொடுங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இப்போ 10 கிராம்ஸ்னு கொடுக்குறேன். கலர் வந்து உங்கள் ப்ராடக்ட் என்ன கலரோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. அடுத்து ஜென்ரிக்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் இப்போ க்ளீனிங் டூல்னால் அது கொடுத்துங்க. ஃபர்னிச்சர்னால் ஃபர்னிச்சர். இப்போ என்னது வந்து சுவிட்ச் பேனல் ஸ்டிக்கர்ஸ்னால அது கொடுத்துக்கிறேன். என்ன மெட்டீரியல் கேட்குறாங்க, பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக். நெட் குவாலிட்டி எத்தனை குவாலிட்டி மொத்தம், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டில் எத்தனை குவாலிட்டி வருதோ அதுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 2 ப்ராடக்ட் சேர்த்து ஒன்றா வைக்கிறீங்கன்னா 2ன்னு கொடுக்கணும். இது மொத்தமாக 1 தான், நான் 1 கொடுத்துக்கிறேன். ஹைட்டு பிரெத் எல்லாம் பார்த்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் எக்ஸாம்பிள் கண்டி சும்மா டக்குன்னு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுங்க எல்லாமே. இது வந்து பேக்கேஜிங். இப்போ நீங்கள் பாக்ஸில் பேக் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து பேக்கேஜிங்கான ஹைட் வெயிட், கீழே உள்ளது ஆக்சுவல் ப்ராடக்ட். சைஸில் வந்து நீங்கள் டிஷர்ட் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா டிஷர்ட்ஸ் ஷூஸ் அது மாதிரி தான் சைஸ் தேவை, இல்லைனா ஃப்ரீ சைஸ் தான் எல்லாருக்குமே பொதுவாக. அது கொடுத்துட்டு மீஷோ ப்ரைஸ், இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ உங்கள் ப்ராடக்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு இது 10 ரூபாய்க்கு வாங்கினேன், எனக்கு ஒரு 30 ரூபா ப்ராஃபிட் ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி கரெக்டான அமௌண்ட் கொடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ப்ராடக்ட் 10 ரூபாய்க்கு வருது வச்சுங்களேன், எனக்கு வந்து 30 ரூபா ப்ராஃபிட், 40 ரூபாச்சா. தென் இந்த பேக்கேஜிக்கு ஒரு 10 ரூபா, 50 ரூபா. அதுக்கப்புறம் 10% எப்போதுமே நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரிட்டன் நிறையா வரும். அதுக்காண்டி இப்போ 60 ரூபாய்க்கு வேணும்னா நான் ஒரு 60 ருபீஸ் செல் பண்ணலாம், எனக்கு கட்டுப்படினா ஓகே. அதுக்கப்புறம் ராங் அண்ட் டிஃபெக்ட் ஐட்டம், இதுதான் கொஞ்சம் முக்கியமான விஷயம். இது வந்து நீங்கள் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் கஸ்டமர் ஆர்டர் பண்ணாங்கன்னா ரிட்டன் வரதுக்கு சான்ஸ் கம்மி. அதனால் பார்த்துக்கோங்க, கரெக்டாக கொடுங்க. நான் வந்து இப்போ என்ன பண்ணோம்னா இதில் ஒரு 10 ரூபா கூட விற்று வச்சு இதில் 10 ரூபா குறைச்சிக்கிறேன், அப்போ கரெக்டாக வரும். எம்ஆர்பி இதில் எதுவும் 3 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க, உனக்கு எவ்வளோ வேணுமோ. நான் சும்மா இப்போதைக்கு ஒரு 250 கொடுத்துக்கிறேன். தென் ஜிஎஸ்டி வந்து கரெக்டாக பார்த்து கொடுங்க, நான் 5% கொடுக்குறேன், எனக்கு தெரியும். ஹெச்எஸ்என் இது வந்து நெட்டில் எடுத்தீங்கனால வரும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 2-3 ஆப்ஷன்ஸ் இருந்தால் நெட்டில் சர்ச் பண்ணி கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் செட்டில்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு கரெக்டாக காமிச்சிருக்கு. நீங்கள் ரூ. 7 லிஸ்ட் பண்ணிங்கன்னா ரூ. 66 ஷிப்பிங் சார்ஜ் போக அது கஸ்டமர் ப்ரைஸ் மொத்தமாக ரூ. 130. உங்களுக்கு வந்து ரூ. 61 தான் வரும். ரூ. 9 டேக்ஸு. அதையும் டீட்டெயிலாக காமிக்கும் உங்களுக்கு எவ்வளோ என்னென்னு. அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்கும், கொடுத்துக்கோங்க. மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சால் கொடுங்க, இல்லைனா சும்மா நார்மலாக ஃபில் பண்ணிக்கோங்க என் கொடுத்து. தெரிலண்ணா பின்கோடு சும்மா ஏதாச்சும் பின்கோடு கொடுங்க. பேக்கிங்கில் நீங்கள் தான் பேக் பண்ணிங்கன்னா உங்கள் கடன் மீன் கொடுத்துங்க, அப்படின்னா என் கொடுத்துருங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. தென் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸ்டைல் ஐடி உங்களுக்கு வந்து இது சும்மா நான் வச்சுக்கானே கொடுங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சுவிட்ச் போர்டுன்னு கொடுக்குறேன். சுவிட்ச் போர்ட் ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னா சும்மா சுவிட்ச் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு மறக்கக்கூடாதுன்னா சும்மா நீங்கள் இப்போ ரூ. 70 லிஸ்ட் பண்ணிங்கன்னா ரூ. 70 லிஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. சைஸில் நீங்கள் ஒவ்வொரு லிஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வந்து இப்போ இதுக்கு மட்டும் தான் சொல்கிறேன். இப்போ இன்வென்டரி இதில் வந்து உங்கள்கிட்ட மொத்தமாக எத்தனை ஸ்டாக் இருக்கோ அதை கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 5 இருக்குன்னா 5 கொடுங்க, 10னா 10, எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கொடுங்க. நான் இப்போ சும்மா கொடுக்குறேன்னா 100 கொடுக்குறேன். எஸ்கி இது வந்து நீங்கள் இதுதான் உங்களுக்கு ஆர்டரில் காமிக்கும் என்ன ஸ்டிக்கர். கஸ்டமருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும்னா கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு மட்டும் என்ன டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேரியன்ட் இருந்துச்சுன்னா ஆட் வேரியன்ட் கொடுத்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் சைஸ், கலர் அதுக்கெல்லாம். தென் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இப்போ லிஸ்ட் ஆகிடும். QCக்கு போய்டும், குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. அவங்க ஓகேனா வெரிஃபை பண்ணி உங்களுக்கு பப்ளிக் வந்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான். தேங்க்யூ. கடைசியாக விட்டு செக் பண்ணிக்கோங்க என்னென்ன இருக்குது எல்லாமே, எல்லாம் கரெக்டாக இருக்கா என்ன செக் பண்ணிட்டு சப்மிட் கேட்டலாக் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். தேங்க்யூ.